இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதியோட கனெக்டடா இருக்கிறாங்க. ஏன் அரசாங்க தரப்பினர்லேருந்து எந்த விதமான பதிலும் இல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க? யாரும் எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே சினிமா துறை கீழே ஏதோ ஒரு வகையில தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த சினிமா துறை இன்றைக்கு யார் கைவசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் அந்த மூவிஸோட கைவசம் இருக்கு. இன்னும் சில பல இன்னும் சொல்ல போனால் உதயநிதி அவர்கள் மேலேயே இந்த மாதிரியான புகார்கள் நிறையவே இருக்கு. அதாவது அவருடைய இந்த தூங்குற அந்த பழக்க வழக்கங்களே, காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பார், போதைப்பொருள் உபயோகிப்பார், பல நடிகைகளுடன் தொடர்பு இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய அவர் மேலே குற்றச்சாட்டுகளும் புகார்களும் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. இப்போ கிருஷ்ணா நடிகராக இருக்கட்டும், இல்லை இவர் ஸ்ரீகாந்த், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க படங்களில். இப்போ ஒன்று ஒன்றா வெளியில் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நடிகராக போதைப்பொருள் அடிமையானவர்கள் எவ்வளோ, போதைப்பொருளில் புழக்கத்தில் விடுபவர் யார், அமீர்லாம் பேசுகிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதர்வா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது, அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக சொல்லி எல்லாம் பேச்சுக்கள் எழுந்தது. அதர்வாவுக்கும் இந்த போதைப்பொருள் இதில் பார்ட்டியில் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. இதில் நடிகைகளும் சம்மந்தப்படுத்தி இருக்கிறாங்க. நடிகைகளை, புதுமுக நடிகைகள், அறிமுக நடிகைகள். அதில் ஒரு நடிகை உதயநிதி அவர்களோட இப்பயும் நிறைய பேர் கிசுக்கிறது ஒரு நடிகையை பற்றி சொல்கிறாங்க. துபாயில் வீடு கொடுத்தாரு, அவங்களுக்காகவே இது நடத்தினாரு, கார் ரேஸ் நடத்தினாரு அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. நம்ம அந்த நடிகை அதில் கலந்து கொண்டதை நம்ம பார்த்தோம். நல்ல நண்பர்ன்ற முறையில் சொல்கிறாங்க. மக்களை கெடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அதை தடை செய்யணும், அது எந்த அளவுக்கு தீவிரமாக விசாரிக்கணும், எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அப்படி எதுவுமே இது நடக்கிற மாதிரி இங்கே தெரியலை. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திருமதி ராதா தேவர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் இந்த போதைப் பொருள் குறித்து சில நடிகர்கள் கைதாயிருக்காங்க. சில நடிகர்கள்னு நான் சொல்கிறது ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் இன்னைக்கு நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு கைது செய்யப்பட்ட கிருஷ்ணா கைது செய்யப்பட்டதற்குண்டான காரணம் என்னன்னா, கோடுவேர்டு குறித்து கிருஷ்ணாவிடம் விசாரணை. நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் கடந்த 2020 முதல் அளிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளை மீட்டு போலீஸ் விசாரணை. நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சிலரிடம் கோடுவேர்டில் கிருஷ்ணா பேசியுள்ளதாக தகவல். அந்த கோடுவேர்டு போதைப் பொருள் தொடர்புடையதா என விசாரணை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இது பண்ணியிருக்காங்க. அந்த கோடுவேர்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த போதைப் பொருள் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசலாம். இல்லை, இப்போ ஸ்ரீகாந்த் கைது, அதற்கப்புறம் கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் உபயோகித்த போதைப் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கைன்னு தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை தான். அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான, கடத்தி வரப்படும் ஒரு போதைப் பொருள்ன்றது நமக்கு தெரியும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, சில விஷயங்களை நம்ம இதில் பேச வேண்டியிருக்கு. சுசித்ரா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நடிகர்கள் நடிகைகள் பார்ட்டி கொடுப்பாங்க, அதில் எல்லாரும் போதைப் பொருள் உபயோகிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கணவரே போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தார் அப்படின்லாம் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டியில். ஸோ நம்ம அப்போ அதை சும்மா வளர்றாங்க, இல்லை லூசுத்தரமாக பேசுகிறாங்கன்ற மாதிரி அதை நம்ம தள்ளி விட்டுட்டு போனோம். ஆனால் அவங்க சொன்னதில் பல உண்மைகள் அடங்கி இருக்குது. அது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போதைப்பொருள் கடத்தலில் கைதானார் இல்லையா, ஜாஃபர் சாதிக், அவர் ஆமாம், அவர் போதைப்பொருள் கடத்தலில் தான் கைதானார். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், அவர் படம் தயாரிப்பதற்கு உதவி பண்ணியிருக்கிறார், தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். கடத்தல் அப்படின்னா எப்படி மேடம், டீலர் மாதிரியா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வர்றது, போதைப் பொருளை மற்ற நாடுகளுக்கு அனுப்புவது, குறிப்பாக ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு அனுப்புவது, அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே புழக்கத்தில் விடுவது, இந்த மாதிரி நிறையா. அதில் தான் அவரோட குடோன் மாதிரி டெல்லியில் இருந்ததை ரெய்ட் பண்ணப்போ தான் அவர் மாட்டினார் சாதிக் பாக்ஷா. அதில் அவருக்கு உதவியாக இருந்தார், அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் ஒரு கெஃபே கூட ஓப்பன் பண்ணார், அதில் நடிகர் சூரி எல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னெலாம் நம்ம பார்த்தோம். அதில் மெயினான ஆள் பார்த்தீங்கன்னா அமீர், அவரும் மாட்டினார் அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் டாஸ்மாக் அந்த பிரச்சனையில் மாட்டாங்க இல்லையா, ஆகாஷ், ரதீஷ், அப்புறம் கிரண் ஜூஜூன்னு, அப்புறம் ஒருத்தர் விக்ரம் ஜூஜூ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடம் ஈசிஆரில் இது ஒரு வீடு எடுத்து அதில் பார்ட்டிகள் நடத்தினதாகவும், அங்கே போதைப்பொருள்
மிக அதிக அளவில் புழக்கத்தில் இருந்ததாகவும் வந்து குற்றச்சாட்டுகள் வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களும் தயாரிப்பாளராக தான் இருந்திருக்கிறாங்க, பட தயாரிப்பாளர்களாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதியோட கனெக்டடாக இருக்கிறாங்க. இப்போது இந்த கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் எல்லாம் கைது ஆகுறாங்கல்ல, கோட்வேர்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்படுது. ஏன் அரசாங்க தரப்பினர்லேருந்து எந்த விதமான பதிலும் இல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க? யாரும் எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே சினிமா துறையில ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த சினிமா துறை இன்றைக்கு யார் கைவசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் அந்த மூவிஸோட கைவசம் இருக்குது. இன்னும் சில பல பெரிய பட தயாரிப்பாளர்களை அவங்க எல்லாரும் கனெக்டடாக உதயநிதியோடு இருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் தான் இன்றைக்கு சினிமா துறையை வந்து முழுக்க முழுக்க தன் கையில் வச்சிருக்கிறாருன்றது எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி அவர்கள் மேலேயே இந்த மாதிரியான புகார்கள் நிறையவே இருக்குது. அதாவது அவருடைய இந்த தூங்குற அந்த பழக்க வழக்கங்களே, காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பார், போதைப்பொருள் உபயோகிப்பார், பல நடிகைகளுடன் தொடர்பு இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய அவர் மேலே குற்றச்சாட்டுகளும் புகார்களும் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. எந்த அளவுக்கு அது உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம போய் பார்த்தது கிடையாது. அதனால் அதை பற்றி நாம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இதை நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது, ஏன்னா இந்த இளைஞர்கள் இந்த போதை, இப்போ கிருஷ்ணா நடிகராக இருக்கட்டும், இல்லை இவர் ஸ்ரீகாந்த், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க படங்களில். இப்போ ஒன்று ஒன்றா வெளியில் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நடிகராக வந்து போதைப்பொருள் அடிமையானவர்கள் எவ்வளோ, போதைப்பொருளில் புழக்கத்தில் விடுபவர்கள் யார், அமீர்லாம் பேசுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர்லாம் முழுக்க முழுக்க அந்த போதைப்பொருள் கடத்தல் செய்கிறவரோட நண்பராகவே இருந்திருக்கிறார், மிக நெருக்கமான நண்பராக இருந்திருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதியோட படத்துக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறார், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். இப்படி எல்லாருமே வந்து துணை முதலமைச்சரை சுற்றி சுற்றி தான் இந்த கூட்டமே வருது. அதே தான் ஆகாஷ் பாஸ்கர், மற்ற அதில் சம்மந்தப்பட்டவங்க, டாஸ்மாக் இதில் எல்லாருமே இளைஞர்கள், எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி கிரிக்கெட் விளையாடுற பசங்கன்ற மாதிரி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அனைவருக்கும் வந்து ஒரு மையப்புள்ளி வந்து உதயநிதியாக இருக்கிறது. எல்லாருமே நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க. இது தவிர இன்னொருத்தர் மேலேயும் இந்த குற்றச்சாட்டு வந்தது. அது அதர்வா மேலே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது. அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக சொல்லி எல்லாம் பேச்சுக்கள் எழுந்தது. அதர்வாவுக்கும் இந்த போதைப்பொருள் இதில் பார்ட்டியில் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. இதில் நடிகைகளும் சம்மந்தப்படுத்தி இருக்கிறாங்க. நடிகைகளை, புதுமுக நடிகைகள், அறிமுக நடிகைகள், சினிமா துறையில் பெருசாக வரணும்னு நினைக்கிறவங்களை எல்லாம் இவங்க அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, இன்றைக்கு அழகிரியோட மகன் மிக மோசமாக துரை பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் போதை பழக்கம் அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்கிறாங்க. மாடியிலேருந்து தவறு விழுந்ததுனால தான் இப்போ ட்ரீட்மெண்ட். யார் சொல்லுவாங்க போதைப் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போதைப் பொருள் போட்டு போகும்போது மாடியில் அந்த விழுந்ததாகத்தான் சொல்கிறாங்க. அது நமக்கு அது முழுமையான தகவல் யாரும் அவங்க சொல்லாதனால அவங்க அதை பற்றி சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதுவும் ஒரு காரணம் என்று விவரம் தெரிந்தவர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க. அது அப்போ நாம் என்ன இங்கே பார்க்குறோன்னா, இந்த போதைப் பொருள் என்பது வந்து தமிழகத்தை வந்து ஆட்டி படைக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக்கு, இன்னொரு பக்கம் போதைப்பொருள். இன்றைக்கு வந்து இந்தியாவில் தமிழகத்தில் தான் அதிகமான போதைப்பொருள் புழக்கம், கேரளா, தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது என்பது நல்ல பட்டவர்த்தனமாக தெரியுது. இவங்க என்ன தான் வந்து குஜராத்தில் பிடிச்சாங்க, அங்கே பிடிச்சாங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, குஜராத்தில் பிடிச்சாங்க, எல்லாம் பிடிபட்டது எல்லாமே வந்து தமிழகத்துக்கு வர வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடமாக தமிழகம் திகழ்கிறது. ஏன்னா மணிப்பூரில் இருந்து கூட 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போதைப்பொருள் கடத்தலுக்காக. அதுமாதிரி நிறைய பேர் போதை கடத்தலுக்காக அடிக்கடி அரெஸ்ட் ஆகிறாங்க. ஆனால் இந்த நடிகர்கள் பிடிப்பட்டதில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த போதைப்பொருள் மாஃபியாவோட ஊடுருவல் சினிமா துறையில் இருக்குது. அதில் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுதுன்னா பணம் தயாரிக்க தான் போடுது. அது கள்ளப்பணமாகத்தான் இருக்கும், கருப்பு பணமாகத்தான் இருக்கும். அது சட்டத்திற்கு புறம்பாக வரும் அந்த பணம் எல்லாமே வந்து சினிமா துறையில் படம் எடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இதில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பட தயாரிப்புக்கு அவங்களுக்கு எவ்வளோலாம் பணம் எப்படியெல்லாம் வருது, நல்ல வழியில் வருதா இல்லை இந்த மாதிரியான வழியில் வருதா, எப்படி திடீர்னு தயாரிப்பாளர்கள் முளைக்கிறாங்க, திடீர்னு நடிகர்கள் பெருசாகிறாங்க, திடீர்னு சில நடிகைகள் ரொம்ப வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறிகளாக இருக்கிறது. அதில் ஒரு நடிகை உதயநிதி அவர்களோட இப்பயும் வந்து நிறைய பேர் கிசுக்கிறது வந்து ஒரு நடிகையை பற்றி சொல்கிறாங்க. துபாயில் வீடு கொடுத்தாரு, அவங்களுக்காகவே இது நடத்தினார், ஒரு கார் ரேஸ் நடத்தினார் அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. நம்ம அந்த நடிகை அதில் கலந்து கொண்டதை நம்ம பார்த்தோம். நல்ல நண்பர்ன்ற முறையில் சொல்கிறாங்க. நண்பருக்காக கார் ரேஸ்லாம் நம்ம நடத்துவோமா என்பது தெரியவில்லை. ஸோ இதில் முழுக்க ஒரு ஒழுக்கமின்மை தெரிகிறது. சட்டத்துக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருப்பது தெரிகிறது. போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுது. அது ஸ்ரீகாந்த் அவர்கள், நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து அதில் சொல்லியிருக்கிறார்,
என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக நான் பழகிட்டேன், அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்காக இந்த பார்ட்டிக்கு போகும்போது ஒரு இடத்தில் எனக்கு இதை பழக்கப்படுத்தினார்கள், அதிலிருந்து தான் எனக்கு இந்த பழக்கம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பாவமாகவும் இருக்கும் ஒரு பக்கம். அதே சமயம் இப்படி செய்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறது? அப்போ ஒரு தலைமுறையே வீணாக்கி கொண்டிருக்கும் ஒரு பழக்கத்தை, அது சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக பப்ளிக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், அப்படி செய்கிறவங்க நாட்டுக்கு செய்யும், இந்த தமிழகத்திற்கு செய்யும் துரோகம் தானே அது. அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும்? இப்போ அவர் ஸ்ரீகாந்த் அழுகிறத பார்க்கும்போது எனக்கு இதே மாதிரி சாதாரண ஜனங்களில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர் ஒரு நடிகர் அளவில் இருக்கிறவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இந்த போதைப்பொருளால் வரும்பொழுது, சாதாரண இளைஞர்கள், சாதாரண மக்களுக்கு இந்த போதைப்பொருள் கையில் போகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த அநியாயம் வந்து நடக்க முடியுமா? இந்த ஆட்சியில் இதுக்கு பதிலே கிடையாது. இந்த மாதிரியான காரணங்கள் தான் அங்கே அமைதிக்கு உண்டான காரணங்களாக அமைதா? கண்டிப்பாக அவங்களால, ஏன்னா இப்போ தொட்டு இது எங்கே போய் முடியும்னு தெரியலை. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் நடிப்பவர்களை ஒரு ஹீரோவாக நம்ம பார்க்குறோம். ஹீரோ வர்ஷிப் நிறையவே இருக்குது. அந்த கதாநாயகர்கள் சொல்கிற இந்த நம்ம சூர்யா, வெற்றிமாறன், அந்த டேரக்டர்ஸு, அப்புறம் விஜய் சேதுபதி, இவங்கெல்லாம் இன்னும் விஜய் சேதுபதி மேலேயே இந்த குற்றச்சாட்டு இருக்குது. இந்த போதை பொருளை பற்றிய குற்றச்சாட்டு இருக்குது, பல நடிகர்கள் மேலே இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து தான் பேசுகிறாங்க, திடீர் போராளிகளாக மாறுறாங்க. யாராருக்கும் ஏதோ மக்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன் பேர் வழின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் பின்னணியை பார்த்தீங்கன்னா அவர் யாருமே ஒழுக்கம் இல்லை, யாரும் ஒழுங்கு கிடையாது. எல்லோருக்குமே இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்குது. ஆனால் வெளியில் நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு புழைப்பாகணுன்றதுனால அவங்க இந்த சினிமா துறையை பிடித்து வைத்திருப்பவர்களிடம்தான் அவர்கள் அடிமையாக இருக்க முடியும். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கும் அவர்கள் சொல்லும் கருத்துக்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. இந்த தலைமுறை அதை கேட்கவே கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்களால எதுவும் ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு தேவை பணம். அந்த பணம் நல்ல பணமா கள்ளப்பணமா என்பதெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. ஒரு சினிமா நடிகருக்கு கொடுக்கும் ஊதியம் கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு. அது ஒரு ஆசிரியர் சம்பளம் இல்லாமல் ஒரு நடு ரோட்டில் போராடிட்டு இருக்காங்க இந்த அரசில். ஆனால் ஒரு சினிமாவில் நடிக்கிறவர் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு அவர் சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட. இது ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பது நன்றாக தெரிகிறது. நடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுக்கணுமா என்பது, அதில் அவர் ஒரு 10,000மோ இல்லை ஒரு 10 லட்சமோ கொண்டு அதில் ஒரு சமீபத்தில் ஒரு சூர்யா அவருடைய ட்ரஸ்ட்டுக்கே டொனேட் பண்ணியிருக்காரு. இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தான் கள்ளத்தனமாக சம்பாதிச்ச பணத்தை ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தா அவருடைய ட்ரஸ்ட்டு அது திருப்பி யாருக்கு வரும்? அவருக்கே தான் போய் சரி வெள்ளையாக மாறிடும், அவ்வளோதான். இதெல்லாம் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சினிமா நடிகர்களை நம்பி நிறைய நம்ம மோசம் போயிட்டுருக்குறோம். அவங்கள நம்பி அவர்களை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களை தான் எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் யாருமே யோகியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா நடிகர்களும் பணத்திற்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. அதில் வருவது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதில் சம்பாதிப்பது அது தேசத்துக்கு விரோதமானதாக இருக்கிறதா என்றும் பார்க்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது இந்த போதைப் பொருளை மட்டும் மத்திய அரசு எந்த அளவுக்கு இதை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இதை விசாரித்து தமிழகத்தை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். நடிகர்கள் எப்படியோ போகிறாங்க, என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் இதற்கு அடிமையானாலோ, இல்லை ஒரு கீழ்மட்ட நிலையில் இருக்கிற ஒரு இளைஞன் அடிமையானாலோ அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? நம்ம யோசிக்கும் போதே நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துல எல்லாம் விற்கிறாங்கன்றாங்க. பள்ளி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெற்றோராக நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய மகனை நான் மகனையோ மகளையோ நான் பள்ளிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. என்ன கற்றுக்கிட்டு வருவாங்கன்றதே தெரியலை. அந்த அளவுக்கு மோசமாக போதைப் பொருள் நீக்கமர நிறைந்திருப்பதற்கு காரணம் இந்த அரசு. ஏன்னா அவங்க காவல்துறை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? ஒரு எண்ணெய் நார்கோட்டிக்ஸ் விங்கு தான் இங்கே இப்போ பிடிக்கணுமா? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தடை பண்ண மாட்டீங்களா? ஸோ இந்த அரசு எந்த அளவுக்கு இதில் நடவடிக்கை எடுத்திருக்குன்றது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா கூட நமக்கு நல்லது. சரி, டாஸ்மாகை உங்களால் ஒழிக்க முடியாதுன்றீங்க, அதில் டார்கெட் வச்சு விற்கிறீங்க. அப்போ போதைப் பொருளுக்கும் அதே நிலைமை தானா? டார்கெட் வச்சு விற்கிறீங்க நீங்கள். அப்போ இதையாவது நீங்கள் தடை செய்யணும்ல. அதை நடத்துகிறீங்க, நிப்பாட்ட முடியாது, எங்களுக்கு வருமானம்னும் போது இது யாருக்கு வருமானம்? அரசுக்கு வருமானம் வருதா? இல்லையே. மக்களை கெடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அதை தடை செய்யணும், அது எந்த அளவுக்கு தீவிரமாக விசாரிக்கணும், எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அப்படி எதுவுமே இது நடக்கிற மாதிரி இங்கே அது தெரியலை. இது ஒரு மோசமான சூழ்நிலையாகத்தான் வருங்கால சந்ததியை நினைச்சா ஒரு பக்கம் பயமாக கூட இருக்குது. இது எதில் கொண்டு போய் முடியும்ன்றதே தெரியலை. பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.